Hi everyone. First of all, good morning to all. Now we have to see today's topic is international trade. International trade meaning is the exchange of goods between one country to another country. Simply says export and import, exchange of goods between one country to another country, exporting goods from one country to another country. It's a simply words. And next, international trades have three types. One is export trade, second one is import trade, and third one is entrepot trade. Export trade meaning is selling goods to foreign countries. Import trade is selling goods to into the country. Entrepot trade is importing us one country to exporting us another country. Next one is international trade have four needs. One is price, second one is quality, and third one is availability, and fourth one is demand. I say one example to you. I brought one product. That's whatever. I want to price less. நம்ம வந்து என்னென்ன வந்து நீட்ஸ் பண்ணுவோம். ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ப்ரைஸ் வந்து நம்ம லெஸ்ஸாக இருக்கணும்னு நினைப்போம். ப்ரைஸ் லெஸ் அண்ட் குவாலிட்டி ஆல்சோ. குவாலிட்டி வந்து சுப்பீரியர் குவாலிட்டியாக இருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அவைலபிலிட்டி என்ன வைப்போம். அண்ட் டிமாண்ட் எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வேணும், சம் டிஸ்கவுண்ட் இல்லைனா ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுங்கன்னு சொல்லுவோம். இந்த நீட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹாவ் டு கோ டு see the advantages of international trade. First one is comparative advantage. Second one, international economics of scale and competition. Transfer of technology. More job creation. அதாவது ஜாப் இதெல்லாம் வந்து நம்மளோட அட்வான்டேஜஸாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஓவர் டிபெண்ட், டூ டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ஃபேர் டு நியூ கம்பெனிஸ், நியாயமற்றதாக இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. எ த்ரெட் டு நேஷ்னல் செக்யூரிட்டி, ப்ரெஷர் ஆன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். நெக்ஸ்ட் வி ஹாவ் டு கோ டு see the international trades have four needs. That's one is next we have to go to see the needs வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து எதுனா அட்டைனிங் ஹை ப்ராஃபிட், அதிக லாபத்தை நம்ம அடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவைலபிலிட்டி ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் குட்ஸஸும் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கணும். அண்ட் ஸ்பெஷலைசேஷன் சிறப்பாக இருக்கணும். அண்ட் ஸ்டாபிலிட்டி இன் ப்ரைஸஸ், கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லிவிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட். அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம் வந்து கொஞ்சம் ரைசிங்காக இருக்கணும். அண்ட் ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட், ஜாப் க்ரியேஷன் வந்து கொஞ்சம் மோரிங்காக இருக்கணும். ஜாப் க்ரியேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வி ஹாவ் டு கோ டு see the தியரி ஆஃப் ஆடம் ஸ்மித். தியரி ஆஃப் ஆடம் ஸ்மித் வந்து அவரோட பார்ன் வந்து 16 ஜூன் 1723. Death is 17 July 1790. He is also called a father of economics or father of capitalism சொல்லுவாங்க. Smith's words are two classical works, The Theory of Moral Sentiments in 1759 and The Wealth of Nation in 1776, book by Adam Smith. It provided the ethical, philosophical, psychological and methodological. It's Smith's latest work, including The Wealth of Nation also. Next one is he believes in science of natural losses. And Adam Smith theory is based on the principles of laissez-faire அப்படின்னு சொல்லுவாங்க. Next we have to go to see the topic is theory of Ricardo. Theory of Ricardo. Its born is 18th. His full name is David Ricardo அப்படின்னு சொல்லுவாங்க. Its born is 18th April 1772. Death is 17th September 1823. எங்கே பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து லண்டனில் பிறந்தார். டெத் எங்கே இறந்தாருன்னா இங்கிலாண்டில் ஒரு பார்க்கில் இறந்துருக்காரு. அப்புறம் நேஷ்னாலிட்டி பார்த்தோன்னாக்கா அவர் வந்து பிரிட்டிஷ் தான்.
அவரோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்மேன் அண்ட் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னா ரிகார்டியன் ஈக்குவலன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தியரி ஆஃப் லேபர் வேல்யூ. நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். Comparative advantage, law of diminishing returns, Ricardian socialism, economic rent. இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாஸ் அதாவது டேவிட் ரிகார்டோ வாஸ் எ கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிகார்டோ வாஸ் எ சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் அண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டிங் அபவுட் எக்கனாமிக்ஸ் ஆஃப்டர் ரிட்டையரிங் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணார், அபவுட் எக்கனாமிக்ஸை பற்றி அவர் வந்து ரைட்டிங் பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா the principles of political economy and taxation in 19th April 1817 by Adam Smith on economicsல பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து அவரோட தியரிஸ் ஆஃப் என்னென்ன so many theories is written on theories of such as wages, profit, economic rent, theory of comparative, theory of advantages and others. So many writing theories is written. And next one is well-known. His well-known work is the Principles of Political Economic and Taxation in 1817. Contains his most well-known ideas. Is very well ideas. And நெக்ஸ்ட் வந்து எதுனா ஹேபர்லர். நான் இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் கோஆப்ரேட்டிங் ஆல். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீ. Wish you have a good day and good boy. Thank you all. Thank you.